உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும். நீங்கள் இந்த ஆப்பை பிளே ஸ்டோரில் பைமோட் இ-ஷாப்பிங் என்று டைப் செய்து பயன்படுத்தவும். நீங்கள் வாங்கும் மளிகை பொருட்கள் 7 நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும். மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது வீடியோக்குள் போகலாம். இன்றைக்கி ஆரி எம்ப்ராய்டரியில் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறத படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் 2 லைன் இந்த போட்டிருக்கு பாருங்கள், இந்த இப்படி 2 லைன் போட்டுக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட்டு லைனில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி குத்தி நூலை எடுங்க. நூலை எடுத்து எத்த சைடில் இருக்கிறதுல திருப்பி குத்தி அந்த நூலை எடுத்து அந்த நூலை அப்படியே ரிட்டர்ன் பண்ணி கொண்டு வரணும். பின்னாடி எடுக்கும்போது அப்படி எடுத்து பின்னாடி கொண்டு வந்து அதில் குத்தணும். பழையபடி குத்திட்டிங்களா? அடுத்து திருப்பி பழையபடி பக்கத்தில் குத்திடுங்க. பக்கத்தில் குத்திட்டு திருப்பி எடுத்த சைடில் பழையபடியும் குத்தணும். ஒவ்வொரு தடவையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு குத்தும்போது செங்குத்தாக ஊசியை வச்சு குத்தணும். செங்குத்தாக ஊசியை வச்சு நீங்கள் குத்துனீங்கன்னா தான் நூல் சிரமம் இல்லாமல் வெளியே வரும். இப்போ திருப்பி எதிர்த்து நம்ம குத்திட்டோம். குத்திட்டு அதை அப்படியே ரிவர்ஸில் திருப்பி கீழே கொண்டு போயிடணும். இப்போ கீழே கொண்டு போய் ஒரு ஸ்டிச் போடுங்க. போட்டுட்டு அடுத்து அந்த நூலை எடுத்துட்டு திருப்பி பக்கத்தில் பழையபடியும் குத்துங்க. குத்தி எடுத்துட்டிங்களா? வந்து பாருங்க. இப்போ திருப்பி பேக்கில் கொண்டு வந்திருக்கோமா? கொண்டு வந்து குத்தி நூலை எடுக்கணும். திருப்பி பக்கத்தில் பழையபடியும் குத்தணும். கீழே போடும்போது மட்டும் பக்கத்தில் குத்தணும். மேலே போட்டுட்டு இழுக்கும்போது பக்கத்தில் குத்த வேண்டியதில்லை. இப்போ மேலே கொண்டு போயிட்டோம். நாலு ஸ்டிச் இப்போ போட்டாச்சு. பக்கத்தில் குத்துறோம். நூலை எடுக்கிறோம். நூலை எடுக்கும்போது மட்டும் ஊசியை லைட்டாக திருப்பணும். திருப்பி வெளியே வந்த உடனே ஊசியை இந்த பக்கம் பழையபடியும் நம்ம ரிட்டர்ன் பக்கம் திருப்பிடணும். அடுத்து பக்கத்தில் குத்துறோம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம குத்திட்டு மேலே குத்துறோம். அந்த 2 கோட்டுக்குள்ள மேலே குத்தி இட்டு எடுக்கும்போது பேக் ஸ்டிச் மாதிரி பின்னாடி கொண்டு வந்து திருப்பி அதே இடத்துல நம்ம குத்திடுறோம். திருப்பி பக்கத்துலேயே குத்தணும். ஒரு தடவை பக்கத்தில் குத்திட்டு திருப்பி மேலே குத்தணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம கரெக்டாக குத்திக்கிட்டே வரணும். இது பார்க்குறப்ப ஒரு எல் சைஸுக்கு யூ சைஸுக்கு இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதே இது நம்ம நீளமாகவும் போடலாம். 2 கோடை நம்ம கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டோம்னா அதுவும் பார்க்க அழகாக இருக்கும். அப்படி இல்லையா, பக்கத்தில் போட்டு சின்னதாகவும் நம்ம போடலாம். ஒரு ஃப்ளவர் மாதிரி வரும்போதும் அந்த இதில் நடுவில் ரவுண்டாக வச்சு குச்சி குச்சியாக இருக்கிற மாதிரியும் போடலாம். எப்படி போட்டாலும் அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த இதுலேயே நம்ம மேலே குத்திட்டு எடுக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு பாசி போடணுன்னாலும் போட்டுக்கிடலாம். ஒரு பாசி போட்டு அதை அப்படி நேரடியாக நம்ம இழுத்து விட்டும் போடலாம். எது போட்டாலும் திருப்பி திருப்பி நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ ஒரு தடவை போட்டுட்டோம், நமக்கு வந்துருச்சு, அதனால் நம்மளால் ப்ளவுஸில் இதில் போட்டுடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது.
நம்ம எந்த அளவுக்கு திருப்பி திருப்பி போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நீட்டாக நல்லா வரும். இழுக்கும்போது ஒரு மாதிரி நல்லா லூஸாக விட்டுட்டு நீங்கள் ஊசியை செங்குத்தாக குத்தி வெளியே எடுக்கும்போது மட்டும்தான் ஊசியை லேசாக சாய்க்கணும். நீங்கள் முதல்ல ஊசியை சாய்ச்சிங்கன்னா நூல் வர்றது சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து போடணும். இப்போ இதில் நம்ம போடும்போது எல்லோ கலர் நூல் எம்ப்ராய்டரி நூல் வச்சு தான் போட்டிருக்கிட்டு இருக்கோம். எம்ப்ராய்டரி நூல் 2 நூல் எடுத்துக்கிடணும். ஒரே கலரில் 2 நூல் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி போடணும். இது நீங்கள் போட லீஃபில் போடுறது இதே டைப்பில் தான் இருக்கும். அது அடுத்து நீங்கள் கற்றுக்கலாம். அந்த மாதிரி போடலாம். இது உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி குத்துறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் படிச்சுக்கிட்டு இழுத்து கீழே கொண்டு வரணும். பக்கத்தில் குத்தணும், திருப்பி மேலே குத்தணும், பழையபடி கீழே கொண்டு வரணும். இதே தான் நீங்கள் ரொட்டீனாக பண்ணணும். நூலை வெளியே எடுக்கும்போது மட்டும் நீங்கள் கீழே நூலை நல்லா பிடிச்சிக்கிடணும். கொஞ்சம் லூஸாக தான் பிடிச்சிக்கிடணும். முடிச்சுட்டு இழுக்கும்போது மட்டும் நல்லா டைட் பண்ணணும். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக முடிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம முடிக்க போகிறோம். முடிக்கும்போது அந்த மேலே கொண்டு வந்துட்டு நீ அந்த இடத்துலே கூட முடிச்சிடலாமே. அடுத்து கடைசியாக நம்ம எண்டு நாட்டு போட்டு நம்ம முடிச்சிடணும். பாருங்கள், இப்போ நல்லா தெளிவாக தெரியுதா? இப்போ இன்றைக்கி நம்ம பட்டன் கோல் ஸ்டிச் எப்படி போடுறது சில்க் த்ரெட்டை வச்சு அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம். நல்லா திருப்பி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணு.